கடகராசி என்பவர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியோடைய குணாதிசயங்கள் அப்படின்னாவே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக உதவி செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதோ அதில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் தான். நிறைய துரோகங்களை சந்தித்த ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது கடகராசி தான். கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக சந்தித்த நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய கடகராசிகளுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்க போகலாம். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதே போல் மே 2026 எப்படி உங்களுடைய லைஃப் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு மறக்காமல் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட போகிறீங்க. இந்த கடகராசியோட குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடகராசியினுடைய வாழ்க்கை குணம், அவங்களுக்கு 2026 என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கடகராசி அப்படிங்கிறது சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மன உணர்ச்சி, பாசம் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு விஷயத்தை பாசம் வச்சாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனசுன்னு ரொம்ப அதிகமாக இருக்கும், உணர்ச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இதில் முக்கிய குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டவங்களாக இருப்பாங்க. உணர்ச்சி வசம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்? யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சொன்னாலும் மனசில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ளே வந்து அலம்பிகிட்டே இருப்பாங்க. அதே போல் வெளியில் காட்டாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்னா அதை வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வந்து சரி பண்ணிக்குவாங்க. 1-2 வார்த்தையால் அப்படியே வெளிப்படுத்துறதுக்கு விரும்புவாங்க. அந்த வார்த்தையுமே சரியான பலன் அடிக்கலை அப்படின்னா நார்மலாக விட்டுருவாங்க. குடும்ப பாசம் ரொம்ப அதிகம். ஏன்னா குடும்பம் தான் அவங்களோட உலகம் அப்படின்னு அவங்களோட மனநிலையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அம்மா, அப்பா, குழந்தைகள் இவங்க தான் இவங்களுடைய பலம் அப்படின்னு இவங்களாவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதுதான் எங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலத்தினுடைய கட்டாயத்தினால கடகராசிக்கு அது வந்து பெருசாக ஒன்று இது பண்ணுறதில்ல. கொஞ்சம் தள்ளி இருந்து தான் எங்களோட லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருக்கும். தாய் தந்தையராக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், ஒரு சிலருக்கு. இதில் சிலருக்கு வந்து பெற்றோர்களோடய இருக்கக்கூடிய சில ஜாதகமும் இருக்குது. அது வந்து தசாபுத்தின்பால் செக் பண்ணால் அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். அதே போல் மெமரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளை இந்த கடகராசி ஒன்று. பழைய சம்பவங்களை மறக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட மறக்க மாட்டாங்க. ஒருத்தர் செஞ்ச விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க. நல்லது கெட்டது ரெண்டையும் நினைவில் வச்சுருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், ஒரு வகையில் அது உங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப உள்ளேயே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களும் உங்களுக்கு வந்து இருக்கும். பாதுகாப்பு மனப்பான்மை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தங்களையும் தங்களுக்குடையவர்களையும் காப்பாற்றக்கூடிய தன்மை, ஒருத்தர் மேலே ஒரு ப்ரொடெக்டிவாக இருப்பீங்க. இவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்களோட தாய் தந்தையாக இருக்கட்டும், ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பீங்க. பார்த்து பத்திரமா இருங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க அப்படின்னு இருந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி இருப்பீங்க. இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கூட போய் முடியலாம். ஆனால் நீங்கள் வந்து பாசம் வைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மூடிய மனம், ரிசர்வ்டு நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரிடமும் ஓப்பனாக பேச மாட்டீங்க. கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அப்படியே நிதானமாக 1-2 வார்த்தையை மட்டும் வச்சுட்டு, முன்னாடி சொன்னது தான், 1-2 வார்த்தையை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரியே சொல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். நம்பிக்கை வந்த பிறகு தான் முழுமையாக ஓப்பனாக பேசுவீங்க. அது வரைக்கும் என்கிட்ட பெருசாக யார்ட்டையும் பேசவே மாட்டீங்க. அதே போல் நெகட்டிவ் ட்ரைட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகம். ஏன்னா மைண்டில் போட்டு நிறைய குழப்பிக்கிறதுனால ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகம். மூட் ஸ்விங் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். மூட் ஸ்விங்கை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது பண்ணலாம். பாஸ்ட்டை விட்டுட்டு உங்கள் பொழப்பை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் நல்லா போகும். ஆனால் பாஸ்ட்டை விட முடியாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சுயநலம் போல் தோன்றலாம். இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி சில சுயநல விஷயங்களாகத்தான் தென்படுது அப்படிங்கிறது வேறு வழியெல்லாம் ஒத்து தான் ஆகணும். அதே போல் கடகராசிக்காரர்கள் மனசு நல்லது. அதே போல் இந்த மனசை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் மற்றவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்கள் மனசு நல்லது தான், அது நல்லதுன்னு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து தப்பாக போயிருதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. மோஸ்ட்லி இப்படியே தான் போயிட்டுருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மற்றவங்கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஆற்றலோ அதுக்கான வேலைப்பாடோ நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க. சரி சார், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது கடகராசிக்கு? மே மாதத்தை அப்புறமேட்டு பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ஓவராலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முக்கியமான தீம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா மாற்றங்கள் ப்ளஸ் மன உறுதி ப்ளஸ் புதிய ஆரம்பங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு தீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2026 ஆரம்பத்தில் சற்று குழப்பத்தோடு இருக்கேன். கொஞ்சம் குழப்பமாக தான் ஆரம்பிக்கும். அந்த தமிழ் புத்தாண்டோட ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு இந்த மே மாதம் முன்னேற்றம் தொடங்கும். ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கான முன்னேற்றம் தொடங்கும். வேலை மாற விரும்புவோருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஐடி, பிஸ்னஸ், அரசு வேலை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவல் க்ரோத் இருக்கும். நல்ல ஒரு கிராஜுவலாக ஒரு க்ரோத் வந்து உருவாகிட்டே வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா நன்மைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பேசும்போது நீங்கள் காத்திருந்த அந்த சேஞ்ச் வந்து இந்த வருடம் கிடைக்கும்.
நீங்கள் காத்துட்ருந்த சேஞ்ச் இந்த டைம் கண்டிப்பாக கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செயல்படுங்க. அதே போல் பணம் வருவது இருக்கும், ஆனால் சேமிக்க முடியாத நிலை இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள், மெடிக்கல், ஃபேமிலி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆலோசனை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் சேவ் பண்ணுங்கள், இல்லாட்டி கஷ்டம். அதனால் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கஷ்டம் வராமல் இருக்கும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரர்கள் சொன்னால் ஏற்றுக்கக்கூடியவங்க தான், ஆனால் ஒரு சில டைமில் இங்கே வந்து மைண்டில் போட்டுக்க மாட்டாங்க. இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அதனால் மைண்ட் நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. செலவை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செலவு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக செலவு பண்ணிடுறீங்க. ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறீங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியறதில்ல. முக்கியம் இல்லாத விஷயத்தை நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க, முக்கியமான விஷயத்தை நீங்கள் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனாலே ஃபேமிலியில் தேவையில்லாத சச்சரவுகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இப்போ இந்த குடும்ப உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் பண்ணி ஆகணும். ஆனாலும் வருடத்தோட 2வது பாதியில் சரியாகும். வருடத்தோட 2வது பாதினா என்ன, ஜனவரிக்கு மேலே சரியாகும். திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிக்க அப்படின்னாலும் நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எமோஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி தான் ஸ்ட்ரென்த்து, ஆனால் ஃபேமிலி பேலன்ஸ் முக்கியம். ஃபேமிலி தான் ஸ்ட்ரென்த்து, ஆனால் ஃபேமிலியில் பேலன்ஸ் முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கான மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆன்சைட்டி அதிகமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது. நல்லா தூங்கி எழுந்திரிங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டுக்குள்ளே போட்டுக்காதீங்க. சில நேரங்களில் லோன்லினஸாக ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அந்த லோன்லினஸாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் போய் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இல்லைனா ஒரு 4 பேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னா ஒரு கடையில் போய் ஒரு டீ கடையில் உட்காருங்க. ஒரு 4 பேர் சுற்றி பேசுகிற இடத்துல நீங்கள் உட்காருங்க. அது உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு போய் உட்காருங்க. ஒரு 4 பேர் சுற்றி சாமி வீட்டு கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் உட்காருங்க. அமைதியாக இருக்கும். கோயிலுக்கு போனால் நீங்கள் அழுகக்கூடாது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அழுகவே கூடாது. கோயிலுக்கு போய் நீங்கள் ஃபீல் பண்ணி கும்பிட்றீங்க அப்படின்னா தயவுசெய்து அழுதுறாதீங்க. குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃபேவரட் கோயில் தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் தயவுசெய்து அழுகாமல் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன் வந்து மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மெடிடேஷன்லாம் உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாக அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காருங்க, கூல்டவுனாக உட்காருங்க. அதே ரொம்ப நல்லது. உடல் நல்லா ஒன்று பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு, டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக உடல் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உடம்பு ரொம்ப அப்படியே கூலாக அமைதியாக நிதானமாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஆரோக்கியம் கண்டிப்பாக வரும். அதே போல் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா போதுமானது. நல்லா தூங்கி எழுந்திரிங்க, கரெக்டாக டைமுக்கு தூங்கி எழுந்திரிங்க. ரெகுலர் செக்கப், அப்போ ரெகுலராக செக்கப் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் மே 2026 மாத பலன் அப்படின்னு இருக்கலாம். இதை நீங்கள் ஒரு 15 நாள் கண்டென்ட் கூட வச்சுக்கலாம். ஏன்னா 15 நாளுக்கு பிறகு அடுத்த கண்டென்ட் வந்து நம்ம சொல்கிறோம். இந்த மே மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் டேர்னிங் பாயிண்ட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் உங்களுக்கு அமையாத ஒரு விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு, ஏன் சார் ஒரு சிலருக்கு நல்ல மாதம் ஒரு சிலருக்கு இது அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு பேசணுங்க. நிறைய பேர் கடகராசியில் சொன்ன எல்லாத்துக்கும் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதே மாதிரி நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடகராசியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. என்ன சார் வேறு வேறு விஷயங்கள்? கடகராசியில் மட்டும்தான் ஒன்று. நீங்கள் லக்கினம் வேறு, தசாபுத்தி வேறு, உள்ளக்கூடிய நட்சத்திரம் வேறு, நீங்கள் பிறந்த இடம் வேறு, பிறந்த ஊர் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அப்போ என்ன பண்ணுது? எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதருக்குள்ளே எத்தனை பிளட் குரூப் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனி இது தானே. உங்களுடைய கேட்லாக் வேறு. அந்த கேட்லாக் படி பார்த்தா தான் உங்களை வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது செக் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்னது ஒரு 50% தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். மீதி 50% மேட்ச் ஆகலை அப்படிங்கிறவங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். உள்ளே வந்து தசாபுத்திகள் அதெல்லாம் வேறு வேறு இருக்குது. அதெல்லாம் கூர்ந்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எந்த ராசியோடு பிரயாணிக்கிறீங்க. ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவனோட ராசி மட்டுமே அவனை வந்து செயல்படுத்தாது, கூட இருக்கக்கூடிய மற்றொரு ராசியும் செயல்படுத்தும். உங்களுடைய தாய் தந்தையோட ராசியாக இருக்கலாம், உங்களுடைய மகன் மகளோட ராசியாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களோட ராசியாக இருக்கலாம், உங்களுக்கு திருமணமானவங்களோட ராசியாக இருக்கலாம். கம்பெனியில் வேலை செஞ்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேலதிகாரியாக உட்கார வச்சுருக்கீங்களா, அவங்களோட ராசி கூட உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை செல்லுபடியாகும். ஸோ இது நிறைய பேர் தெரியல. பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகம் பார்த்து தான் பெரிய பெரிய போஸ்டிங்கில் உட்கார வைப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் காமெடி சொல்கிறேன்னு கூட நினைப்பீங்க. இன்றைக்கும் சில விவிஐபி ஜோதிடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. கீழே ஒரு நம்பர்லாம் கொடுக்குற பாருங்கள். ஒரு விவிஐபி ஜோதிடர், மிகப்பெரிய கம்பெனி, 2 இண்டஸ்ட்ரி, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அதில் வந்து ஜோதிடம் பார்த்து அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நபரை தான் வந்து, அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறவங்க தான் வந்து குறிப்பிட்ட போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறாங்க. இல்லைனா வேலையில் தேவையில்லாமல் திருப்பி விட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஆபத்தாக முடியக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்க வந்து முதலாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை மெயினாக மேலேருந்து மட்டும் தான் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. வீட்டிலேருந்தே அது எப்படி நடந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி யாராவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கீழே ஒரு நம்பர் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. பிரபல ஜோதிடர் நம்பர் தான், ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி தான், வேணுங்கிறவங்க கூட பயன்படுத்திக்கோங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க.
அந்த நம்பரை வந்து பயன்படுத்திக்கோங்க. வேலை அப்படின்னு பார்க்கும்போது வேலை போல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. பாஸ் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உழைப்பு வீணாகாது இந்த மாதம். ஸோ உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அவுட்புட் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு 15 நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்போது அடுத்த 15 நாள் எப்படி இருக்கும்போது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். பணம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதம் தான். பழைய கடன் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையுது. ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், நன்மைகள் உண்டு. உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கையில் கிளாரிட்டி வரும். நிறைய பேருக்கு இதுதான் வந்து பெரிய இது. காதல் வாழ்க்கையில் கிளாரிட்டி வரப்போகுது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிறேங்கிற பேரில் கொஞ்சம் அதிக வார்த்தையை விட்டுருவீங்க. அதே போல் காதலிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்க. கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க. தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையும் சரி, காதலர்கள்ட்டையும் சரி. அதே போல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். ஸோ கொஞ்சம் நிதானமாக பேசி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். திருமணம் பேசப்படும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் திருமணம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த டைம் உங்களோட மனநிலை வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு மனநிலையாக தான் அமையப்போகுது. நாள் முடிவில், அதாவது இந்த நாள் முடிவு உங்களுக்கு இந்த மாதங்களில் ஒரு மாதம் முடிகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து உங்களுக்கு மேலே ரொம்ப அதிகமாகவே ஆரம்பிச்சிடும். இதையே தாண்டியாச்சு, இதுக்கு மேலே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்கும். அதே மாதிரி நான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு முடியும். உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து உருவாயிரும். உடல்நலம் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வந்துடும். நீங்கள் அதை வந்து பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. அதே போல் இந்த இடங்களில் நீங்கள் பேசும்போது கேப்பை ஃபில் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் இதை வந்து ஒரு லைஃப் பார்ட்டாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கேப்பு வந்து உங்களுக்கு விழுகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியம். சார் ஒரு வெற்றிடமாக தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா உங்களோட மைண்ட்லேயே சார் ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போங்க, 2 நெய் விளக்கு வாங்குங்க, குலதெய்வத்திட்ட உட்காருங்க, அமைதியாக பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க. அழுதுறாதீங்க, அழுகாமல் பேசுங்க. கிரியேட் ஆகக்கூடிய ஒரு இடம் குலதெய்வத்தினுடைய இடம். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கையிலேயே இது போல் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு டைம் யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையராலேயோ அல்லது குடும்பத்தாலேயோ ஒரு மிகப்பெரிய அவமானம் நடந்திருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் உங்களோட லைஃப்பில் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது நடந்திருக்கிறவங்க மட்டும் நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையோ அல்லது திருமணம் ஆகாமையோ ரொம்ப ஏதோ ஒரு பெண்கள்னால ஒரு பிரச்சனையோ இல்லை பெண்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வராதனால ஒரு பிரச்சனையோ ரொம்ப இழுத்து ஜாதகம் வந்து இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் அந்த மாதிரி ஜாதகத்தின் விஷயமா இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ரொம்ப தள்ளி போன விஷயங்கள் இருக்கா? பெண்களால் ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தள்ளி போயிருக்கும். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். இல்லை பெண்கள் திருமணம் ஆன பிறகு ஏதோ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நன்மை வந்து தள்ளி போயிருக்கும். அது உங்களோட ஜாதகம் வந்து மேட்ச் ஆகிருக்கும். அதாவது ஜாதகத்தில் ஏதோ தோஷம் தாங்க, ஜாதகம் வந்து சரியான ஜாதகம் கையில் இல்லை, ஜாதகத்தை 2 டைம் மாற்றினாங்க 3 டைம் மாற்றினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் சொல்லிட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. ஒரு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டோரியே இருக்குதுங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வந்து உருவாகும் போது ஒவ்வொருத்தருக்கும் அது இதுன்னு நடக்கும். ஆனால் அந்த கடகராசிமாரனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே தான் நடந்திருக்கும். அவன் பிறக்கிறதுலேருந்து அவனோட ஃபேமிலி அவன் பார்த்துக்கிறதுலேருந்து அவன் ஃபேமிலி பார்த்துக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் அவனோட குழந்தை பேர்லேருந்து அவனோட திருமணத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஓவர் கம்மாக வெளியே வந்து பண்ணுவீங்க. அதிக நாள் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டதோடு வெளியே சாப்பிட்டதான் அதிகமாக இருக்கும். சரி, இந்த ராசிக்காரர்களுக்கு பேஷன்ஸும் ப்ளஸ் எமோஷனல் பேலன்ஸும் தான் சக்ஸஸ் கொடுக்கும். உங்களுக்கு பொறுமையும் உங்களுடைய நிலைப்பாடுகளை கொஞ்சம் சமமாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2026 கடகராசிக்காரர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான இயர் இந்த வருடம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், நடுப்பகுதியில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், இறுதியில் சக்ஸஸ் உண்டு. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கை இருந்தால் கடகராசிக்காரர்கள் எந்த சவாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், தயவு செய்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடுனால தான் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஆன்மீகத்தில் கண்டிப்பாக உங்களோட ஈடுபாடு இல்லை அப்படின்னாலும் ஒரு சமயத்தில் உங்களுக்கு கொண்டு போய் ஈடுபாடு வைக்கிறோம்.
அந்த டைமில் நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. 2 நெய் விளக்கு வாங்கி உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் மல்லிகைப்பூ வாங்கி வைங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் மலர் வாங்கி, எந்த ஒரு மலராக இருந்தாலும் சரி கடவுளுக்கு ஏற்ற மலர்களாக வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள். ஒருவேளை அந்த இடத்துல சாப்பாடு போடுங்க, அது ரொம்ப நல்லது. அது ஒரு 10 பேருக்காக இருக்கட்டும், 5 பேருக்காக இருக்கட்டும், ஒரு 2-3 பேருக்காக இருக்கட்டும், பொங்கல் மட்டும் செஞ்சு ஒரு டேக்ஸாவில் செஞ்சு கொடுக்குற சாப்பிட்னா ரொம்ப நல்லது. சக்கரை பொங்கலாக வச்சு கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் சாப்பிட்டோம், மனதார வேண்டுட்டோம். அந்த குலதெய்வத்திட்டு போய் அமைதியாக உட்காந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி பேசுங்க. பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி வைப்பாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய காலங்களாக வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது. அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் கந்திஷ்டி விழுகிற அளவுக்கு வாழ போகிறாங்க. ஸோ கந்திஷ்டி உங்களுக்கு நிறையா விஷயத்தில் உங்களை ட்ராபேக் பண்ணியிருக்கோம். வீடு கட்டாதீங்க, வீடு கட்டுவீங்க. அதை பார்த்து என்னடா வீடு நீங்கள் சின்னதாக தான் கட்டியிருப்பீங்க, ஆனால் பார்க்குறவன் இன்னும் இவனுக்கு காசு இங்கே வந்துச்சு இடந்து பெருசாக கட்டணும் அது இது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால உங்களை வந்து இப்போ நிறைய பேர் வந்து கந்திஷ்டி வைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் உங்களோட ட்ராபேக்ஸுக்கான காரணம் வந்து கந்திஷ்டி தானே உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி மாலை அப்படின்னே ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. பீஸ் 1500 பீஸ் மட்டும்தான் இருக்குது. 8mm தான் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து விலை கம்மியாக அங்கே தராங்க நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். எங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பீஸ் மட்டும்தான் இருக்குது. வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த மரம் பீஸ் கிடச்சி அதில் லேத் ஒர்க் கொடுத்து மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப நாள் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. விலை 1500 மேலே தான் இருக்கும். வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். ஜோதிடரோட நம்பரை கொடுத்துருக்கேன். இது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி தான், வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.